மனோஜ் பாண்டியை தொடர்ந்து திமுகவில் இணையும் வைத்தியலிங்கமா தூண்டில் போடும் எடப்பாடியார். வாங்க வீடியோவை முடிவாக்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் அரசியல் களமானது அடுத்த ஆண்டு நடைபெறுள்ள சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தான் இப்பொழுதே தங்கள் கட்சிகள் எல்லாம் தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதாம். அந்த வகையில் தான் தங்களது கட்சியின் பலத்தை உறுதிப்படுத்தி வருவதற்காகவே தமிழக அரசியல் களமானது இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். இந்த நிலையில்தான் அதிமுக கட்சிக்குள் மீண்டும் உட்கட்சி பிரச்சனைகள் தலைதூக்கி உள்ளதால் கட்சியின் எதிர்காலம் குறித்து பல்வேறு அரசியல் கணிப்புகள் எல்லாம் வலுப்பெற்றுள்ளதா. தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் கூட தொடர்ந்து இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான போட்டியாக திமுக மற்றும் தாவைக்கு இடையேதான் இருக்கும் என்று வலியுறுத்தி வருகிறார். வருகின்ற 2026 சட்டமன்றத்தில் தமிழகத்தில் கண்டிப்பாக நிலவக்கூடிய அரசியல் களம் என்பது திமுகவுக்கு போட்டியாக தாவைக்காதா என்ற நிலையில் விஜயன் அவர்கள் பேச்சுக்கள் இதுதான். அது மட்டுமன்றி அவரது இந்த கருத்து அரசியல் வட்டாரத்திலே அதிமுக கட்சியை பின்தள்ளும் வகையில் தான் பேசப்படுகிறதா. இதற்கு காரணம் அதிமுகவிடம் உள்ள பிரிவினை முக்கியமாக கூறப்படுகிறதா. அதாவது எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்க டிடிவி தினகரன் அவர்கள் மறுத்து வருவதும், அதே போலதான் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், மூத்த தலைவர் செங்கோட்டையன் உள்ளிட்டோரெல்லாம் கட்சியிலிருந்து விலகியிருப்பது அதிமுகவிற்கு ஒரு பலத்தை பலவீனப்படுத்தியுள்ளதா. இதனால்தான் கட்சியில் தற்போது திமுக மற்றும் தாவைக்க மூன்றாவது சக்தியாக காணப்படுகிறதா. இந்த நிலையில்தான் ஆலங்குளம் தொகுதி அதிமுகவின் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் சமீபத்தில் கூட தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டாரா. அதிமுகவுக்கு அது பெரும் அதிர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தியிருந்தது. மேலும் அவர் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாகவே விமர்சித்ததும் அதிமுக தலைமைக்கு எதிராக கட்சியை அதிர்த்திடுவதை வெளிப்படுத்தியுள்ளார். இதனையடுத்துதான் ஓ பன்னீர்செல்வத்தின் முக்கிய ஆதரவாளராக வைத்தியலிங்கம் கூட தற்பொழுது அனைவரும் கவனம் திரும்புவது வகையில்தான் வைத்தியலிங்கம் மட்டும் தற்போது ஓ பன்னீர்செல்வத்துடன் உள்ளார் என கூறப்படுகிறதா. ஆனால் சமீப காலமாக அவர் கூட பல கட்சி தலைவர்களை தொடர்பில் இருப்பதாக திமுகவுக்கு இணைவதாகவும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படுகிறதா. இதனால்தான் திமுகவின் முக்கிய அமைச்சர் வைத்தியலிங்கத்துடன் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி வருவதாக அவரை மனோஜ் பாண்டியன் தான் போல் திமுகவுக்கு வரவழைக்க முயற்சியெல்லாம் நடைபெற்றுவதாக அரசியல் வட்டாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சியை ஒருங்கிணைக்கும் நோக்கில் வைத்தியலிங்கத்தை மன்னித்து மீண்டும் அதிமுகவில் வரவைக்கலாம் என்று தகவல் உறுதிப்படும். அதிமுக தற்போது பலவீனமடைந்த நிலையில்தான் வைத்தியலிங்கம் எந்த ஒரு முடிவையும் எடுப்பார் என்பதே அனைவரும் எதிர்ப்பாக உள்ளதா. அவர் திமுக இருந்தால் கண்டிப்பாக அது அதிமுகவுக்கு மேலும் அரசியல் பின்னடைவை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறதா. மறுபுறமோ வைத்தியலிங்கம் அதிமுகவிலே தங்குவார் என்றார் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு ஒரு சின்னம் வெற்றி பெற எனவும் கட்சியின் உள்துறை ஒற்றுமை மீண்டும் உருவாக்க முயற்சியும் கருதப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எடப்பாடியுடன் வைத்தியலிங்கம் அவர் கண்டிப்பாக சேருவார் என்ற நிலையில் தான் பார்க்கப்படுகிறதா.